بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ என்னை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸ்டேஜில் வந்து நிறைய டாக்டரேட்ஸ் இருக்காங்க. த பீப்புள் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அண்ட் த பீப்புள் ஃப்ரம் ஐஐடி அண்ட் ஹெச்ஓடிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் அண்ட் ஃப்ரம் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாத்துலேருந்துமே இன்னும் நிறைய ப்ரொஃபைல் இன்னும் சார் சொல்ல பேர் சொன்னாங்க. ஸோ என்னோட ப்ரொஃபைல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் 2021 26 வரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் வந்து 21 ஆண்டுகளாக நீட் ஐஐடி ட்ரெயினர். ஸோ என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ். அதே மாதிரி 2004 இந்த ஆண்டு வரைக்கும் 21 ஆண்டுகளாக யூபிஎஸ்சி ட்ரெயினர். ஸோ மை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இஸ் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்பிஏ 2-3 எம்பிஏ முடிச்சிருக்கேன், ஒரு பிஎஸ்சி, ஒரு எம்எஸ்சி. பிகாஸ் எங்களுடைய ஸ்டடி சென்டரில் வந்து வி ஹாவ் அ ஸ்டடி சென்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 3 பொறியியல் கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மோர் தென் 1200 கேம்பஸ் இன்டர்வியூஸ் ரெடி பண்ணியிருக்கேன், கேம்பஸ் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் டிஸ்கஸ் சம் பிரதர்ஸ் ஹியர் ஃப்ரம் ராபர்ட் போஷ் இஸ் ஒன் ஆஃப் மை கிளைண்ட், எக்ஸாவேர், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இது மாதிரி நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ டுவல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். மார்னிங்கில் வந்து பிளேஸ்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பு அதிகாரியாகவும், ஈவினிங்கில் வந்து நீட் ஐஐடி ட்ரெயினராகவும் வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு பழைய ஆட்களுக்கு தெரியும். பிரில்லியன்ட் அப்படின்ற ஒரு கோச்சிங் சென்டர் தமிழகத்தில் முதல்ல நீட் ஐஐடி கோச்சிங் சென்டர். அதில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஆக்சிடென்டலாக ஒரு ட்ரெயினராக போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நீட் ஐஐடிக்கான ட்ரெயினராக போக வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு. அதே நேரத்தில் பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட லெக்சரர், அப்போ பிஇ முடிச்சாலே லெக்சரர் எடுத்துப்பாங்க. ஒரு 3 ஆண்டுகளில் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, வேலைவாய்ப்பு அதிகாரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ 2007 முதல் வேலைவாய்ப்பு முகாம் விஸ் WHIZ விஸ்னா பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் ஆரம்பிச்சு அதிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் நிறைய கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டில் ஐ மீன் பிளேஸ்மெண்ட்ஸ், வி ஹாவ் அவர் ஓன் கம்பெனி. ஸோ நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவிலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஓவர்சீஸ்க்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அல்லாவோட மாபெரும் கிருபையால் மார்னிங்லேருந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராகவும், ஈவினிங் வந்து நீட் ஐஐடி ஐஏஎஸ் ட்ரெயினராகவும் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா நான் எழுதின என்ட்ரன்ஸ் வந்து நீட் கிடையாது, டிஎன்பிஇ, தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஆல்மோஸ்ட் சம் ஆஃப் அவர் பிரதர் நாசர் கூட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணார். சேம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாங்கள் எழுதுனோம். அப்போ நாங்கள் எழுதும்பொழுது இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு சேர்த்து ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான், இன்ஜினியரிங் படித்தா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடாது, ஐஇஎஸ் எக்ஸாம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். அந்த எக்ஸாம் ஒரு 2 வருஷம் முட்டி மோதி அதில் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து அல்லாவோட மாபெரும் கிருபினால் அந்த எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஐஏஎஸ் எக்ஸாமில் என்னென்ன நடக்குது, எப்படி அதில் வந்து பாஸ் ஆகலாம், என்ன பண்ணலாம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி நடந்துச்சுன்னா, போர்டு எக்ஸாம் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது 2ஐயும் சேர்த்து தான் கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 289 மார்க் எடுத்திருந்தேன் அவுட் ஆஃப் 300, 199, 198 இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்திருந்தேன். ஆனால் 58 காலேஜோ 60 கல்லூரிகள் தான் இருந்துச்சு. அதனால பெரிய கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வாய்ப்பு ஆக்சிடென்டலில் தான். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட ஒரு ப்ரொஃபஸர் வரலன்னு சொல்லிட்டு என்னோட பிரதர் தான் இந்த சென்டர் நடத்திட்டு இருந்தார், பிரில்லியன்ட்டோட ஃப்ரான்ச்சைசி எடுத்து நடத்திட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து போய் நீ போய் எடு அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஆக்சிடென்டலாக போய் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் உதய் சங்கர் அண்ட் ஐம் ஆல்சோ டூயிங் மை பிஹெச்டி நவ். லாக்டவுன் டைமில் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு ஸ்காலர்ஸ்க்கு தெரியும், கண்டினியூ 6 இயர்ஸ்க்கு மேலே போனால் திருப்பி கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ஐ டிட் மை ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காத எக்ஸாமே இல்லை. என்டிஏ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி. ஒன் ஆஃப் அவர் பிரதர் இஸ் ஹியர் ஃப்ரம் ஏர்ஃபோர்ஸ். அதற்கான வகுப்புகள் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும்னா எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸோ அதனால அந்த சப்ஜெக்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பாடங்கள் தான் எல்லாமே. ஸோ 2 கேட்டகரியாக பிரிக்கலாம், சயின்ஸ், ஆர்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா, சயின்ஸில் வந்து யூ ஷுட் ஹாவ் டெப்த் நாலேஜ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த கேட்டகரி தனி. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இது ஒரு கேட்டகரியில் தனியாக வரும். நிறைய ப்ரோக்ராமில் நிறைய சேனலில் பேசியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கேன். எல்லாரும் கேட்குறதே அப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு எந்த டிகிரி படித்தா ஐஏஎஸ் ஈஸியாக இருக்கும்,
நீட் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன வழி, ஐஐடி எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன வழி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ரலாகவே கேட்பாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் அந்த கேள்விகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த 25 ஆண்டுகளாக மாணவர்களோட பயணம் செய்யும் பொழுது என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க, எங்கே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 75% மெமரிஸ் ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரியோடைய 2500 ஆண்டு வரலாறு ஞாபகம் வச்சுக்கணும். கற்காலத்தில் ஆரம்பித்து டெல்லி சுல்தான், முகலாயர்கள், குப்தர்கள் இப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஒரு லென்த்தி ஹிஸ்ட்ரி தான், வாஸ்ட் சிலபஸ். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐஎன்எம்னு வரும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியாவோட சுதந்திர போராட்டம். இந்த வகுப்புகள்லாம் எடுக்கும்போது தான் வரலாறுகளில் இஸ்லாமியர்களுடைய பல பங்குகள் மறைக்கப்பட்டது. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இத்தனை வருஷம் எடுக்கும் போது அது தெரியும்ல, எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் எந்தெந்த போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துடைய ஆரம்ப புள்ளியே இஸ்லாமியர்கள் தான். அவங்க தான் ஆரம்ப புள்ளி. நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல எழுச்சி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிராமங்களில் ட்ரைபல்ஸ், பழங்குடி மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பாடம், இதெல்லாமே பாடம். ஸோ அப்போ ஐஏஎஸ்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பாலிட்டி பற்றி படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன, அவங்களோட ரோல் என்ன, சிட்டிசன்ஷிப். நீங்கள் எல்லாருமே சிட்டிசன்ஷிப் நிறைய பேர் போராட்டம் பண்ணோம். சிட்டிசன்ஷிப்னா என்ன, எத்தனை வகையான சிட்டிசன்ஷிப் இருக்கு, என்ஆர்ஐனா என்ன, ஓகேங்களா. ஸோ அதர் நேஷனல்ஸ்னா என்ன, இதெல்லாம் ஒரு பாடம், ஐஏஎஸோட பாடம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னா என்ன, நேஷனல் இன்கம், இந்தியாவோட நேஷனல் இன்கம் என்ன, ஜிடிபினா என்ன, ஓகேங்களா, உள்நாட்டு உற்பத்தி, அக்ரிகல்ச்சரில் என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இத்தனை ஆண்டுகளில் கேள்வித்தாள்கள் எப்படி மாறி இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது ஐஏஎஸ் எக்ஸாமில். ஸோ அப்போ இஸ்லாமியர்கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஐ எம் வெரி ஹாப்பி டு see all these people, all these scholars. ஸோ டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஹெச்ஆர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் வளர்ச்சி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற, ஏன்னா நான் நீட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால எத்தனை முஸ்லீம் டாக்டர்ஸ் இருக்காங்க, மொத்தம் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 14 லட்சம் டாக்டர்ஸ். இந்த சித்தா ஆயுர்வேதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 17 லட்சம் டாக்டர் கிட்ட வருவாங்க. அதில் 1 லட்சம் டாக்டர் முஸ்லிம்ஸ். ஆனால் இந்தியாவில் இருக்கிற அப்ராக்சிமேட் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து 20 கோடி. 20 கோடியில் 1 லட்சம் எவ்வளோ தெரியுமா? 0.05, நாட் ஈவன் 1%. 1% கூட இஸ்லாமியர்கள் டாக்டர்ஸாக இல்லை. ஒரு பள்ளியில் போய் கிளாஸ், ஒரு செமினார் கொடுத்துட்டு இருக்கேன். 400 மாணவர்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எவ்வளோ பேர் நீட் எழுதுறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது 5 பேர் தான் தூக்குறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அங்கே உங்களுடைய மூளையிலேயே, அதாவது அங்கே ஒரு பூட்டு போட்டாங்க மேலேயே, நீட் எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு. 2 டேட்டா மட்டும் சொல்கிறேன். ஐஏஎஸ் எக்ஸாமில் இந்தியாவிலேயே யங்கஸ்ட், குறைந்த வயதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவர் யார் தெரியுமா? அன்சர் ஷேக். நீங்கள் கூகுள் போய் பண்ணி பாருங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த அன்சர் ஷேக். ஐ திங்க் 2016 நினைக்கிறேன், ஆண்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இதுவரைக்கும் அவரோட ரெக்கார்டை யாருமே முறியடிக்கல, குறைந்த வயதில். இப்போ நீங்க கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்களா, குறைஞ்ச வயசுலேயே கிரிக்கெட் விளையாட வந்து ஒரு யாருன்னா, ஒரு பாகிஸ்தான் சேர்ந்த ஒருத்தர் வந்து 14 வயசுல கிரிக்கெட் விளையாட வந்துட்டாரு. நம்ம இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கர் தான் குறைந்த வயதில் வந்தார் பார்த்தீங்களா. அது மாதிரி 21 வயது ஒரு குறிப்பிட்ட நாட்கவுட்குள்ளேயே அவர் ஐஏஎஸ் எக்ஸாமை முடிச்சு இன்ன வரைக்கும் அவர் ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணல. ஓகேங்களா, ஒரு இஸ்லாமியர் தான். 2வது, போன ஆண்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மார்க் நீட் எக்ஸாம்ல சையத் அஃப்ரீன் யூசுப் வேலம்மாள் ஸ்கூல்ல படிச்சாரு. இவர் 720க்கு 720. ஒரு அப்துல் கலாம், ஆல்ரெடி ஒரு அப்துல் கலாம். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கல்வியில வந்து நம்மளுடைய வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக கல்வி, மார்க்க கல்வி ரெண்டும் சேர்ந்து டிராவல் பண்ணணும். ஓகேங்களா. 5வது முடிச்சதுக்கு அப்புறமா 6வதுலேருந்து ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன், அதனால ஜிம்மாக்கு போறது இல்லை. 11th 12th அவ்வளோதான், ஓதுறதுக்கான குரான் கிளாஸஸ்க்கு போகிறது கிடையாது. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸே விட்டுறாங்க. நாங்கள் ஐஏஎஸ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நீட் படிக்கிற 3மே ரொம்ப கடினமான தேர்வுன்னு மக்களால் உணரப்பட்ட தேர்வோடு தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று என்ன பார்த்தீங்களா, நீங்கள் வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. மெமரிக்கான நிறைய டிப்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லணும். அப்போ தான் அவங்களால அந்த மெமரியை ஞாபகம் வச்சுக்க முடியும். கலர் கோடிங், 4 கலர் பென்ல படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு கலரில் எழுதணும். ஹைலைட்டர் வச்சு பண்ணணும்.
அதுக்கப்புறம் மெமரியில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். இதெல்லாம் சொன்னா தான் அவனால ஆக முடியும். ஏன்னா நிறைய தகவல்கள், ஹிஸ்ட்ரி மட்டுமே 2500 வருஷம் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஐஏஎஸ் படிக்கிறாய்ந்தா அதில் எவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கும். பாபர் காலத்தில் ஒன்று நடந்திருக்கும், அவுரங்கசீப் காலத்தில் ஒன்று நடந்திருக்கும், சிவாஜி காலத்தில் ஒன்று நடந்திருக்கும். யூரோப்பியன்ஸ் எப்போ உள்ள வந்தாங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ஆள ஆரம்பிச்சாங்க. முதல் விடுதலை போராட்டம் இப்படின்னு நிறைய டேட்டாஸ் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதுக்கான அந்த மெமரி பவர் மாணவர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நஃப்ஸை கட்டுப்படுத்துறது. ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகணும்னா ஒரு டிவியை பார்க்கறதோ ஒரு ஷார்ட்ஸை பார்க்கறதோ விட்டுட்டு போய் உட்காந்து படிக்கணும். ஒரு நீட் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா இது இயற்கையாகவே இஸ்லாமியர்களுக்கு நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு மாதம் இருக்கு, ரமலான் மாதம். நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிடாம நாங்க போய் சொல்றதே இதுதான். ஒரு நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நஃப்ஸை கட்டுப்படுத்து, நஃப்ஸை கட்டுப்படுத்துறது தான் மெயின். இதோட ஆணி வேற அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அவன் எப்போ படிப்பான்? நமக்கு தகஜத் தொழுகை இருக்கு, காலையில எழுந்து படிக்கணும். அதையே ஒரு நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு காலையில எழுந்து படிக்கின்ற அவன் படிக்கிறான். நம்ம பையன் அந்த தகஜத்துக்கு எழுந்து படிச்சா பாஸ் ஆயிடலாம், நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா படிக்க மாட்டேங்கான். ஆனா அல்லாவோட மாபெரும் கிருபினால் ஐஏஎஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஒரு இஸ்லாமிய மாணவன், நீட்லயும் ஃபர்ஸ்ட் ஒரு இஸ்லாமிய மாணவன். 2 டேட்டாவோட முடிச்சுக்கிறேன். ஐஐடியை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் அவர் பிரதர்ஸ் இயர் ஐஐடியிலேருந்து வந்திருக்காங்க. ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.7% தான் இருக்காங்க பாப்புலேஷன்ல. டாக்டர்ஸ்ல 0.5% இருக்காங்க. அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நான் இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கேன், ஆனால் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. There is a doctor, an international university professor, and I'm very happy to see all these sisters. சகோதரிகள் இவங்கெல்லாம் they are the achievers. இஸ்லாமில் வந்து ஜென்ரலாக பெண்களை வெளியே அனுப்பவே கஷ்டம். இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜமால் முகமது ஹெச்ஓடி உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் சிஸ்டர் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி துறை சார்ந்த வல்லுநர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபுல்லாக. ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. இந்த நீட்டாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த எக்ஸாம்ஸில் என்னென்னலாம் எப்படிலாம் படிக்கணும், அதுக்கு எப்படி முயற்சி பண்ணணும், எல்லா இடத்துலையுமே வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் +2ன்னு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. தட் இஸ் அ ராங் கான்செப்ட். எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன, இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு என்ட்ரி லெவலில் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 5th, 5ஆவதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுன்ற ப்ரோக்ராம் தான் வைக்கணும். 6ஆவதுலேயே உங்களோட ஐஏஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீட் எக்ஸாமா இருக்கட்டும், ஐஐடி எக்ஸாமா இருக்கட்டும், ஐஏஎஸ் எக்ஸாமா இருக்கட்டும், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தான் கேட்பாங்க. 75% சிலபஸ். 6ஆவதுலேயே உங்க முயற்சியை ஆரம்பிக்கணும். அதனால இன்ஷால்லா இனி வரும் காலங்களில் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து. வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 5th ஒரு ப்ரோக்ராம் வைங்க. 12th முடிச்சவங்களுக்கு நிறைய வழிகாட்டலாம், என்ன டிகிரி படிக்கலாம், ஏஐயோட ரேவல் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இருக்கு, மிஷின் லேர்னிங், இது மாதிரி நிறைய படிப்புகள் இருக்கு. அதில் என்ன வாய்ப்புகள் இருக்கு. த பீப்புள் ஆர் ஹியர், ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய வழிகாட்டுவாங்க. அதனால நான் அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்றேன். இது மாதிரி டிராவல் பண்றதுக்கு. தமிழக அரசு 2007 நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சுறாங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, சைட்டன்யாவில் போயிட்டு திருப்பதியில், கொச்சின்ல, பாட்னாலெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அதனால தொடர்ச்சியாக கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இதை பயணம் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால இந்த ப்ரோக்ராமுக்கும் அதே மாதிரி சார் சொன்னாங்க செல்வம், கல்வி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலேயே கல்வியில அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு இன்னைக்கு ஹானர் பண்றாங்க. அவங்கெல்லாம் நம்ம சமுதாயத்தோட செல்வம். ஆல்ரெடி இங்க நிறைய செல்வங்கள் உருவாகி ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால அவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் ஒரு நிகழ்வுகளில் மற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி.